உட்பட துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முழுக்கால் ஆசிரியர்கள் மக்களுக்கு உடலுக்கு என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த எதிர்கால சுற்றுலாக உங்களை வாழ்த்து வழங்கி என்னுடைய ஒரு சிறிய உரையை வாழ்த்து தலைமை ஆசிரியருக்கு என்னுடைய நலமாக நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். முதற்கண் இப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தீங்க, எண்ணிங்காலியானீங்களாம். ஏன் உங்களோட ஆசிரியர் உயர்ந்த பாராட்டுகளை பெறும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி வருது, வேதாலியா? அப்ப நீங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வருடம் அந்த மகிழ்ச்சியை தரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். முதல்ல நமக்கு 2 விஷயத்தை கற்றுக்கணும். வந்து ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கல்வி தானே நம்மளை தேடி கண்டிப்பா வரும். நல்லா படிக்கும்போது எங்க ஆசிரியர் எனக்கு திட்டுவாரு, ஜோசப் நீ தனியா இருக்கும்போது நல்ல வைய, கூட்டு சேர்ந்தா கெட்ட வைய அப்படின்பாரு. கூட்டு சேர்ந்தா என்ன ஆகும்? ஏன்னா தனியா இருக்கும்போது பேரம் போலினா புக்கு படிக்க மாட்டேன், இதே கூட்டு சேர்ந்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு பாத்தீங்கன்னா வெறும் 67% நிறைய ஜீப் உள்ள வந்துட்டே இருந்தது ஒவ்வொரு ஆண்டு. அப்ப நம்ம புதிய தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்ற ஏற்பாடு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அவருக்கு வீடு இதுதான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு நமக்கு இங்க என்ன நடக்கும்? கல்வி பணி ஆற்றிக்கொண்டே இருப்பார்கள் ஆசிரியர்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் வேலை பார்ப்பது கொஞ்சம் முக்கியமான சூழ்நிலை இருந்தது. இப்ப வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு பற்றோடு விருப்பத்தோட வேலை பார்க்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய இப்போதைய தலைமை ஆசிரியர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா தான். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ஆசிரியர்கள் மாணவர்களோட நல்ல ஒரு உணவோடு விருப்பத்தோடு வேலை பார்க்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நம்மளோட பணி ஒரே பணி என்னன்னா, அந்த பிராக்டிஸார் வந்து குழந்தை போனாரு, உள்ள கொண்டு வந்து நிறுத்தம் சார் எடுத்து போக முடியல. எங்க பசங்க அப்படிதான், ரொம்ப அன்பான பசங்க. எதை உள்ள கொண்டு வந்தாலும் வெளியே அனுப்பிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, தெரிய பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரு 10 பேர் உள்ளே பண்ணிருக்கிறாங்க. எதற்காக சொல்லுவீங்க என்று சொன்னால், நம்மளுடைய பள்ளியினுடைய பாராட்டுகள் வெளியே கிடைக்கணும்னா நம்ம இருக்கக்கூடிய ஒழுக்கம், நம்ம மாணவர்களுடைய சின்சியாரிட்டி, படிப்பு திறமை. இப்ப படிப்பு திறமை வெளிப்பட்டுருச்சு. இப்ப ஒழுக்கம் சேர்ந்து வெளிப்படணும்னு சொன்னா ஆசிரியர்களோட பேச்சை கேட்டு அந்த வாழ்க்கையில முன்னேறும் உயரணும். இப்ப வந்து இந்த ஸ்கூல் ரொம்ப அருமையா நன்னாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இரண்டு தலைமை ஆசிரியர் முதற்கண் வந்து உயர்நிலை தலைமை ஆசிரியர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மற்றும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் ரைட்டான டிராக்ல போயிட்டு இருக்கு. அப்ப உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஒத்துழைப்பு நடக்கணும், கரெக்டாங்களா? அதனால கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்போடு மென்மேலும் இந்த பள்ளி வளரணும். மற்றும் இந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்க சரியா சொல்லணும்னா ஒரு கலைச்சல் சஸ்டன் அவங்க வந்து எத்தனை சார் இல்லைன்னா அப்படியே பறந்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல லைட் பார்க்குற மாதிரி வெளியே வருவாங்க, பசங்க முன்னாடியே ஓடிட்டுருப்பாங்க. பார்க்கும்போது நம்ம நீங்க ரொம்ப ரசிப்பேன். அதாவது சஸ்டன் வந்து எத்தனை சார் இல்லாத எவ்வளோ பார்த்து வர்றாங்க அப்படிங்கிறது ரவுண்ட் த கிளாக் அவங்க ஒர்க் பண்றாங்க. நம்மளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்தது அறிவியல் ஆசிரியர் சசிகலா மிஸ், அமீனான சொல்லி 2 பரிசு விட்டுருக்காங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 100% பரிசு வாழ்த்துக்கள். கனகராஜ் ஆர்வம் சகோதரன் நண்பர் எல்லாரும் நாங்களும் கலந்துக்குவோம். ஐஸ்கூல் கொண்டிருக்கிறது எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவரும் அவரும் தான். பிரேமாமிசும் தன்னுடைய உழைப்பு கொடுத்து பாராட்டுகள். அதனால எங்களுடைய தலைமையாசிரியர் சார்பிலையும் எங்களுடைய ஆசிரியர் பொருட்கள் சார்பிலையும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்த ஆண்டு 93 எவ்வளவு ஆகணும்? அதை நோக்கிதான் நம்ம வெற்றி பயணம் செய்வோம். நம்மளோட ஆசிரியர் போட்டு கேட்டீங்களா? சரியா? இது தலைமையாக்கி நடத்தக்கூடிய டிரைவர் யாரு? நம்மளுடைய தலைமை ஆசிரியர். அவருக்கு நம்மளுடைய கரகோஷத்தின் மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பாராட்டுகள் வழங்கி உங்களுடைய தலைமையை இருக்கிறோம். முன்னாடி கொண்டு பாராட்டுவோம். இந்த ஆண்டு 10வது மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 100%, 93ல் 100% வாங்கி தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு என்ன செய்வீங்க? பெருமைப்படுத்துவோம். உரிமை எடுத்துக்கிறீங்களா?
பத்தாவது மாணவர்கள் கேட்கலையம்மா?